வணக்கம் நேயர்களே. ஆற்றுக்கு இடையில் கட்டப்படுகின்ற பாலம், இரண்டு ஆறுகளுக்கு இடையில் கட்டப்படுகின்ற பாலம் மிகவும் வலுவானதாக இருக்க வேண்டும். ஏன் நாங்கள் இதை குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், தொடர்ச்சியாக 4 பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன. இந்த பாலங்கள் இடிந்து விழுகின்ற சம்பவங்களினால் அந்த இடத்தில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் உயிரிழக்கக்கூடிய அபாய நிலை தோன்றியிருக்கிறது. இது இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் ஏற்பட்ட துயரங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அங்கு 2011ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு பாலம், 2 ஆறுகளுக்கு இடையே கட்டப்பட்டதாம் குறுக்காக. அந்த பாலம் இவ்வளவு காலமும் இருந்து திடீரென்று பெய்த கனமழையினால் அந்த பாலம் இடிந்து விழுந்திருக்கிறது நேற்றைய தினம். இந்த பாலம் இடிந்து விழுந்ததால் தெய்வாதீனமாக அந்த இடிந்து விழுந்த நேரத்தில் அந்த பாதையால் எவருமே செல்லவில்லை. இந்த பாலத்தால் எவருமே செல்லவில்லை. அதனால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. உடனடியாக விரைந்து சென்ற கட்டிட அமைப்பாளர்கள் மற்றும் வானிலை அறிக்கையாளர்கள், பல நிர்மாண பணியாளர்கள் எல்லாம் போயிருக்கிறார்கள். போய் பார்த்த பொழுது மழையினுடைய தாக்கம், ஆற்றின் மேல் வெள்ளம் கூடி ஆற்று வெள்ளம் அதிகரித்து தான் இந்த நிலைமை வந்திருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலை கட்டுமான பணிகளுடைய ஸ்திரத்தன்மையை எடுத்து காட்டுகிறது. என்ன மாதிரியான பணிகள், எவ்வாறு இந்த கட்டிட அமைப்புகள், பாலங்கள் கட்டுவதற்கு என்ன மாதிரி இந்த நிர்மாண பணிகள் இடம்பெற்றன என்பதை இப்பொழுது சந்தேகத்தை எழுப்புவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் நாங்கள் இந்த செய்தி எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், இலங்கையிலும் யாழ்ப்பாணத்திலும் இதே பிரச்சனைகள் தான். போடப்படுகின்ற வீதிகள் உடனடியாக அவசரமாக காப்பீட்டு வீதிகள் போடுவார்கள். 2 தினம் ஒரு டிப்பர் போயிட்டு வந்தால் சரி, காப்பீட்டு ரோடு அப்படியே ஓட்டையாக போகக்கூடிய நிலைமைகள் தான் இருக்கிறது. எனவே வீதிகளை போடுகின்ற பொழுது, கட்டிடங்களை கட்டுகின்ற பொழுது, பாலங்களை அமைக்கின்ற பொழுது அதனால் மக்கள் பயணம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அமைக்கின்றவர்களுக்கு இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட பீகார் மாநிலத்தில் இது 4வது முறையாக பாலம் இடிந்து விழுகிறதாம். அந்த அளவிற்கு அந்த பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் காரணமாக இருக்கின்றன. பெய்கின்ற மழைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அது இடிந்து விழுகிறது என்றால் யோசித்து பாருங்கள் நிலைமையை. கனரக வாகனங்கள் தொடர்ச்சியாக போய் வந்தால் மக்கள் நிலை என்ன? இதுவரையில் தெய்வாதீனமாக 4 பாலங்கள் இடிந்து விழுந்தும் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை. நேற்றைய தினமும் பாலம் இடிந்து விழுந்த போதும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. இதனால் பெரியோர் அனர்த்தம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில வேளைகளில் ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக பாரிய பிரச்சனைகள் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். இதில் மாற்றமில்லை. எனவே அரசாங்கம் இதில் தலையிட்டு சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். பாலங்களையோ கட்டிடங்களையோ நீங்கள் அமைக்கின்ற பொழுது, மக்கள் நடமாட்டம் உள்ள இடங்களில் அல்லது மக்கள் நடமாடுகின்ற இடங்களில் அமைக்கின்ற பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஒதுக்கப்படுகின்ற நிதி சரியான முறையில் பயன்படுத்துகிறதா, அல்லது அமைப்பதற்கான நிதி பற்றாக்குறையாக இருந்து ஏதோ போட்டுவிடுவோம் என்று சொல்லி நீங்கள் போடுறீங்களா, அது உங்களுக்கு வெளிச்சம் இல்லையா? அது மக்களுக்கு தெரியும். எனவே அது சம்பந்தமாக மிக கவனமாக இருங்கள். ஏனென்றால் பறிபோவது உங்கள் உயிர் அல்ல, அதில் பயணம் செய்கின்ற மக்களின் உயிர். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.